இந்த விசாலாட்சியோட தரிசனத்தை தவிர இந்த ஆலயத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, வித்யாசக்தி, அபயசக்தி என்றெல்லாம் சகலவிதமான தெய்வங்களையும் நாம் தரிசனம் செய்கிறோம். வடிவேலனே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் உவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது என கையனே தெய்வங்களை நாம் எதற்காக வழிபடுகிறோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் நம்மகிட்டேருந்து போகணும். நமக்கு தெரியாத எத்தனையோ தோஷங்கள் நம்ம மேலே இருக்குது, எத்தனையோ பாவங்களை நம்ம பண்ணியிருக்கோம். இவற்றையெல்லாம் கரைக்க வேண்டும். முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களின் விளைவாக இப்பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற இந்த விஷயங்களை எப்படி கரைக்க முடியும் அப்படின்னா தெய்வங்களை தரிசனம் செய்து கரைக்க முடியும். தோஷம் என்பது எல்லோருக்குமே வரும். எல்லா தெய்வங்களும் பரிகாரத்தை தேடிக்கொண்ட காலம் உண்டு. இந்த பிரம்மதேவன் ஆகப்பட்டவன் நான்முகனுக்கும் ஆறுமுகனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி சொன்னேன் அல்லவா?
இந்த நான்முகன் ஆன பிரம்மதேவன் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு சிவகத்தி தோஷத்துக்கு ஆட்பட்டு விட்டான். ஒரு சிவகத்தி தோஷம் இவனுக்கு பீடித்த பிறகு இந்த தோஷத்தை தன்னிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பிரம்மதேவன் ஆகப்பட்டவன் வந்து அமர்ந்து ஒரு தவம் செய்து ஒரு வழிபாட்டை செய்த இடம்தான் இந்த அற்புதமான மலை. இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கித்தான் தனது தோஷங்களை அவன் போக்கிக் கொண்டானான். இந்த தோஷம் பிரம்மனுக்கு மட்டுமல்லவாம், பிரம்மனது புத்திரர்களுக்கும் இந்த தோஷமானது அவர்களை பிடித்து அந்த புத்திரர்களும் இந்த முருகப்பெருமானை வணங்கி இங்கிருந்து இந்த தோஷத்தை முற்றிலுமாக விரட்டி விட்டார்களாம். ஒரு தோஷத்தை அகற்றக்கூடிய தெய்வம் இந்த மலையில் குடிகொண்டிருக்கு. பிரம்ம புத்திரர்களுக்கு வந்த தோஷத்தையே இந்த முருகப்பெருமான் அகற்றியிருக்கிறார் என்றால் நாமெல்லாம் சாதாரண பிறவிகள். நாம் அத்தனை பேரும் இந்த முருகப்பெருமானை வணங்கி என்னிடம் இருக்கக்கூடிய தோஷத்தையும் நீ விலக்கிவிடு என்று வேண்டினால் இந்த முருகப்பெருமானும் நமக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான். முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. கனலிலே வந்தவன் கதிர்முகம் கொண்டவன் கார்த்திகை பெண்ணோடு உறவானவன். சிவன் மகன் குகனவன் சிவனடி தொழுபவன் சிறகை விரித்தாடும் மகிழோனவன். சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன். சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன். உமையவள் தந்த வேலுடன் நின்று அடியவர் வணங்கிடும் வடிவேலே மழையென அருளை பொழிந்திடும் உள்ளம் முருகனே உந்தன் திருவருளே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினையேது எனக்கையனே. நீ இருக்கும் தமிழ் கொண்டு உனை பாடுவேன். முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பிரம்மனே பூஜை பண்ணின இந்த தலத்தில் இந்த சம்பவத்தை சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவம் அருணாச்சல புராணத்திலையும் காஞ்சி புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஆலய தரப்பினர் சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஆலயம். இந்த பிரம்மனது தோஷத்தை போக்கின இந்த ஆலயத்தில்